ஸ்ரீ குருப்யோ நமஹ. பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் 2 பக்கம் 79. போதனை எண் 430. போதனை நாள் 19/9/1977 திங்கட்கிழமை. உள்ளது உண்மை, சத்தை, சத், எக்ஸிஸ்டன்ஸ் என்பது முக்காலத்திலும் ஒரு படித்தாக உள்ளது. திரிபுடி மாற்றமுடையது, எப்பவும் ஒரே போல உள்ளதென்று, அதனால் சத்து அன்று. திரிபுடியை அறியும் அறிவு சத்தியம். மாறி மாறி வருவது முற்றும் இல்லாததும் அசத்தும் அல்ல. இல்லாதது தோன்றக்கூடாதே, அதனால் பிராதிபாசிகம், தோற்ற மாத்திரம். முடிவில் தீர விசாரிக்கும் போது இல்பொருள், அதனால் மாயிகம் என்பது. மாற்றத்தில் ஏற்படும் இன்ப துன்பங்களுமே அதன் காரியமாதலால் மாயிகமே. மாறாமல் இருக்கும் சத்தியம், அறிவின் சொரூபமே ஆனந்தம், அதனால் பிரம்மென்றும் சச்சிதானந்தம் என்றும் கூறுவர். உலகம் உற்பத்தியாகி வளர்ந்து மறையக்கூடின எதுவுமே ஒரு பாங்கான சட்டம், நியமம், நேச்சுரல் லாஸ்க்கு பொருந்தக்கூடினது அன்று. செடிக்கு நீர், வெயில் முதலியன சமயத்திற்கு ஏற்ப தேவைப்படுகிறது. குழந்தைக்கு தேவையானது பெரியவனுக்கு பொருந்தாது. ஒரு காலத்தில் ஒரு தேசத்தில் பொருந்தினது மற்றொரு காலத்தில் வேறு தேசத்தில் பொருந்தாது. ஆகையால் மாற்றமுள்ளவைகளாகவே உலகம் தென்படுகிறது. எக்காலத்தும் எவ்விடத்தும் ஒரு படித்தாக உள்ள ஒரு பொருளை ஆதாரமாக கொண்டுதான் மற்ற எவையும் இருக்க வேண்டும். அவ்வஸ்துவே சத்து. ஆதாரமாகிய பரவஸ்து சத். ஆதேயம் திரிபுடி என்று விவகரிப்பினும் திரிபுடிக்கு நித்திய சத்து தன்மை இருக்க முடியாது. ஏன்? 2 சத்துக்கள் இருந்தால் கடபடம் போல கண்டமா? எது கண்டமோ அது பூரணமன்று. நித்தியமாகி பூரணமாகியுள்ளது சத்து. ஆகையால் திரிபுடி பரமாத்மமாக முடியாது. தோன்றுகிறதே என்றால் மாயிகம் என்பர். தோற்ற மாத்திரம் சத்தை. முக்காலத்திலும் எங்கும் இருக்காமல் இருப்பது விசாரணையில் மித்தை. தோற்றம் இருப்பினும் சத்தியமன்று. விசாரணையில் தோற்றம் அசத்தாகிறது. உள்ளது மாற்றமில்லாதது அறிவே, அதுவே ஆனந்தமும். ஆகையால் குருமுகமாக விசாரம் செய்து மாற்றமற்ற நமது சொரூபமாகிய சத்தையே அனுபூதியாக பெறுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.